ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராவல் வீடியோ தான் வரப்போகுது. நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நானும் என்னோடய ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா சிதம்பரம் தாங்க கிளம்பியிருக்கோம். எதுக்கு சிதம்பரம் போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டோடைய ஹவுஸ் வார்மிங் வரப்போகுது. அதுக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு சூப்பரான ஒரு பெஸ்ட்டான ஒரு ஜோசியரை செலக்ட் பண்ணியிருக்கோம். அவங்கள்ட்ட போயிட்டு நம்ம ஐடியாவை கேட்க போகிறோம். இந்த மாதத்தில் எந்த டேட்டில் எங்கள் 2 பேர் ஜாதகத்தையும் பொருத்தி பார்த்து நல்ல நாளாக ஃபிக்ஸ் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்குறதுக்காக இப்போ சிதம்பரத்துக்கு வந்தாச்சுங்க. வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்மில் அமௌண்ட் எடுத்துகிட்டு இருக்கோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஜோசியருக்கு ஒரு அமௌண்ட் நம்ம கொடுக்குற மாதிரி வரும். ஏன்னா 2 நோட்டையும் அவங்க வந்து கணிச்சு சொல்லுவாங்க. இந்த டேட்டில் இந்த ராசிக்கான டைமிங்கில் வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க நல்ல நாள் குறித்து கொடுப்பாங்க. அதுக்காக அமௌண்ட் கேட்டால் என்ன பண்ணுறதுன்னு அமௌண்ட் எடுத்துகிட்டு ஜோசியர்கிட்ட வந்துட்டாங்க. அவங்களும் என்னோடய ஜாதகத்தையும் என்னோடய ஹஸ்பண்ட் ஜாதகத்தையும் எடுத்து வச்சு தை மாதத்தில் எந்த டேட்டில் வைக்கலான்னு சொல்லிட்டு அவங்களும் சூப்பராக சொல்லியிருக்காங்க. பட் பார்த்தீங்கன்னா இந்த டேட் கன்ஃபார்ம் ஆனதும் கண்டிப்பாக நான் அப்டேட்டில் சொல்கிறேங்க. அவர் ₹1 தச்சுனா வாங்கவே இல்லைங்க. நான் எல்லாருக்கும் ஃப்ரீயாக தான் பார்த்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்களும் இருந்தாங்கன்னு சொல்லி கொடுத்து பார்த்தோம். அவங்க அமௌண்ட் வாங்கவே இல்லை. இப்படி ஒரு ஜோசியரை நான் பார்த்ததே கிடையாதுங்க. ஏன்னா பணத்தை எடுத்து வச்சுட்டு தான் நம்ம வெளியில் போகணும்னு சொல்லுவாங்க. பட் இவங்க வந்து அமௌண்ட் வாங்காமலே பரவாயில்லைங்க, நல்ல மனசாக இருக்கார். அவருக்கு வந்து என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா உடனே நூதனத்துக்கு வந்திருக்கோம். நூதனத்துக்கு ஏன் வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே லிக்யூட் ஐட்டம் வாங்கிட்டு போயிடலாம். நம்ம வீட்டுக்கு ஆக்சுவலி லிக்யூட் இன்னும் வாங்கவே இல்லைங்க. ஆல்ரெடி நான் போன வீடியோஸில் சொல்லியிருப்பேன். அந்த லிக்யூட் எல்லாமே அம்மா வீட்டுக்கு தான் வாங்கியிருந்தேன். அப்போ என்னோடய ஹஸ்பண்ட்டு அமௌண்ட்டுக்கு கையில் இல்லாதனால அவங்க பொறுமையாக வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி வாங்க, இன்றைக்கி நூதனத்துக்கு போயிட்டு 2 பேரும் சேர்ந்தே வாங்கிட்டு போயிடலான்ட்டு இங்கே லிக்யூட் ஐட்டம் வாங்க வந்திருந்தாங்க. 5 லிட்டர் பார்த்தீங்கன்னா ஆஃபரில் கொடுத்துருந்தாங்க, ₹340. அந்த 5 லிட்டர் கேன் எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட்டு பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கிடலான்ட்டு இப்போ ஸ்நாக்ஸ் எடுக்கிறதுக்கு வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எப்பி நூடுல்ஸ் ஒரு பெரிய ரோலில் ஒன்று எடுத்தாச்சு. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா உடனே ஸ்நாக்ஸ் ஐட்டம், வரிக்கை ஐட்டம், பிஸ்கெட் ஐட்டம், அந்த ஐட்டத்தில் பார்த்தீங்கன்னா தம்பிக்கு பாப்பாவுக்கும் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எடுத்தோம். அவங்களுக்கு சோம்பப்படினா ரொம்ப பிடிக்கும். அதனால் 2 பேருக்குமே பார்த்தீங்கன்னா 2 சோம்பப்படி எடுத்தாச்சு. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் நிறைய ஆஃபர்லாம் போட்டிருந்தாங்க. ஃப்ரண்ட் லோடுக்கு நம்ம வந்து ₹170 ₹190 லிட்டரில் நம்ம எடுப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா 155 130 அதோடைய ஃபைனல் ப்ரைஸ் போட்டிருக்காங்க. 120 125. நான் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லிக்யூட் போட்டால் எனக்கு வந்து அழுக்கு போகாதுங்க. ஒரு 2 லிக்யூட் நான் வந்து ஆட் பண்ணி போடுவேன். சரி உஜாலாவில் ஒன்று எடுத்துக்கலாம், 2 லிட்டரில் ஆஃபரில் கொடுத்துருக்காங்களேன்னு ₹200 2 லிட்டர் ஆஃபரு. அதில் ஒரு பாக்கெட் எடுத்து வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு பில் செக்ஷனுக்கு வந்தாச்சு. என்னோடய ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா பூண்டு வீட்டில் இல்லாதனால அது ஒரு ½ கிலோ கிட்டத்தட்ட பூண்டு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. இப்போ நாங்களும் பார்த்தீங்கன்னா பில் செக்ஷன் கிட்ட வந்தாச்சு. எல்லா ப்ராடக்ட்டையும் எடுத்து வைக்கவும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நானும் என்னோடய ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா சிதம்பரம் எப்போ வந்தாலும் நூதனத்துக்கு போயிட்டு அங்கே வீட்டுக்கு இல்லாத பொருளை எப்போவுமே நாங்கள் வாங்கிட்டு வந்துடுவோங்க. ஏன்னா நம்ம ஊர் சைடு வந்து வாங்கும்போது ரேட் அதிகமாக இருக்கும். சிதம்பரத்தில் நூதனத்தில் வாங்கிட்டு வரும்போது ஒரு ₹2 ₹3 கம்மியாக இருக்கும். அவ்வளோதாங்க டிஃப்ரெண்ட்டு. அதனால் நாங்கள் அங்கேயே பார்த்தீங்கன்னா வீட்டில் இல்லாத பொருள் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. இப்போ பில் செக்ஷன்லேயும் கவுண்டரை எடுத்து எல்லாத்தையுமே வச்சுட்டு அவங்களும் பார்த்தீங்கன்னா பில் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பில் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்டே ஒரு அட்டை பாக்ஸில் நீங்கள் வச்சு கொடுங்க. ஆக்சுவலி அட்டை பாக்ஸில் அவங்களே வச்சு கொடுக்கும்போது அதுக்கு அமௌண்ட்லாம் கிடையாது, ஃப்ரீயாக தான் அட்டை பாக்ஸ் வச்சு கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லா ப்ராடக்ட்டையும் எடுத்து வச்சாச்சு. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ₹1600 சம்திங் வந்துருச்சுங்க. அங்கேருந்து எடுத்துக்கிட்டு நம்ம புது வீட்டுக்கு வந்திருக்கோங்க. புது வீட்டில் என்னென்ன ஒர்க் நடந்துகிட்ருக்கு, ஸோ என்னென்ன பண்ணிகிட்ருக்கோன்னு சொல்லிட்டு அப்டேட்டில் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல். much later. நம்ம புது வீட்டுக்கு இப்போ வந்தாச்சுங்க. இங்கே என்னென்ன ஒர்க் போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே அப்டேட்டில் பார்க்கலாம், நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ உள்ள என்ட்ரி ஆனதும் பார்த்தீங்கன்னா ஹாலில் ஆல்ரெடி டைல்ஸ் போட்டிருந்தாங்க, நீங்களே பார்த்துருந்தீங்க. நெக்ஸ்ட்டு பெட்ரூம், கிச்சன் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா டைல்ஸ் போட்டிருந்தாங்க. மாஸ்டர் பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா டைல்ஸ் இன்னும் போடலை. அது உள்ள நிறைய கேஜெட்ஸ்லாம் இருந்துச்சா, அந்த கேஜெட்ஸ்லாம் எடுத்து வெளியில் வச்சுட்டு இப்போ அந்த ரூமுக்கு போடுறதுக்காக ரெடி பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கார்னரில் ஒட்ட வேண்டிய டைல்ஸும் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒட்டாமலே இருக்குது. இந்த ப்ராசஸ் ஒர்க்கு தாங்க இன்றைக்கி இங்கே நடந்துகிட்ருக்கு. எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி சூப்பராக எல்லாமே சூப்பராக ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்ம மாடியில் போய்ட்டு என்ன ஒர்க் நடந்துகிட்ருக்கு பார்த்துடலான்ட்டு இப்போ ஸ்டெப் வழியாக ஏறி போயிட்டுருக்கேன். ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா ஸ்டெப்பில் படிக்கூண்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த படிக்கூண்டில் மேலே பார்த்தீங்கன்னா பூசிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட்டு டேங்க் வந்து ஃபிட் பண்ணிட்டு இருக்காங்க. பாருங்கள் டேங்க் எவ்வளோ சூப்பராக வந்து ஃபிட் பண்ணிட்டாங்க. நம்ம வீட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வாஸ்து பிரகாரம் வாஸ்து பார்த்து தாங்க செஞ்சிட்ருக்கோம். நம்ம வீட்டு மாடியில் தண்ணி வர்ற தண்ணி பார்த்திங்கன்னா மழை தண்ணியாக இருக்கட்டும், கழுவி வர தண்ணியாக இருக்கட்டும், அது எந்த திசையில் ஊற்றும், அதுக்கு என்ன மாதிரி பைப்பு வச்சு எந்த வழியாக கொண்டுட்டு வரலாம் அப்படின்னு எங்ககிட்ட ஐடியா கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிழக்கு பார்த்த திசையில் தாங்க அது ஊற்றணும். அந்த சைடில் 2 ஃப்ளாட் கிடக்கு. ஸோ ஃப்ளாட்காரங்க சண்டைக்கு வருவாங்களா அப்படின்ட்டு நான் யோசித்தேன். அந்த திசையில் தான் தண்ணி கீழே ஊற்றணும். பட் அங்கே ஃப்ளாட் வீடு கட்டினாங்கன்னா அங்கே சரி வராதுங்க. அதனால் கிழக்கு திசையில் ஊற்றட்டும். அந்த ஊற்றும் போது அதில் ஜாயிண்ட் பைப்பு போட்டு நீங்கள் மேற்கு திசையில் கொண்டு வந்து பைப்பை கொடுத்துருங்க, வாக்கியா சைடில் தண்ணி போகிற மாதிரி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அதையும் பார்த்தீங்கன்னா ஃபைனல் பண்ணிவிட்டு இப்போ வீட்டுக்கு உள் சைடு இறங்கி வந்தாச்சுங்க. பேக் சைடில் பாருங்கள்
பில்லர்லாம் விட்டுருக்கோம் காம்பவுண்ட் கட்டுறதுக்காக. அந்த இடத்துல தண்ணிலாம் தேங்கி நிற்கிது. சீக்கிரம் தண்ணி வடிஞ்சிருச்சுன்னா காம்பவுண்ட் கட்டுற ஒர்க்கும் சூப்பராக ஸ்டார்ட் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அந்த ப்ராசஸ் ஒர்க்குலேயே பைப்பு இருக்குது பார்த்தீங்களா, கை கால் கழுவுறதுக்காக பைப்பு பின்னாடி முன்னாடி எந்த சைடில் வைக்கலாம் அப்படின்னு அதுவும் ஒரு ஐடியா கேட்டிருந்தாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா சூப்பராக சொல்லியாச்சுங்க. முன்னாடி எங்கே வைக்கணும், பின்னாடி எங்கே வைக்கணும்னு. கண்டிப்பாக நம்ம வீட்டோட ஹோம் டூர் போடும்போது நீங்கள் எல்லாமே சூப்பராக தெளிவாக தெரிஞ்சுப்பீங்க. இப்போ அங்கேருந்து நானும் என்னோடய ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டோம். எங்ககிட்ட கேட்ட ஐடியாவுக்கு சூப்பராக எல்லாமே நாங்கள் வந்து சொல்லிட்டோம். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா டெப்போவிலே லால்புரம் டெப்போவிலே பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டல் இருக்குது. அங்கே சாப்பிட்றதுக்காக 2 பேரும் வந்திருந்தோம். சூப்பராக வாழையில் வச்சு சாதம்லாம் வச்சு அதுக்கு சைட் டிஷ் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு பொரியல், அதுக்கப்புறம் இன்னொரு பொரியல், நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பொரிச்ச மீனுங்க, அதுக்கப்புறம் மீன் குழம்பு, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவிச்ச முட்டை எல்லாமே சூப்பராக வச்சுருந்தாங்க. சாப்பாடோட ரேட் பார்த்திங்கன்னா 60 ரூபா, முட்டையோட ரேட் பார்த்திங்கன்னா 10 ரூபா, மீனோட ரேட் பார்த்திங்கன்னா 20 ரூபா, மொத்தம் பார்த்திங்கன்னா 90 ரூபா வந்துருச்சு ஒரு சாப்பாடு. நாங்கள் 2 பேரும் அங்கேருந்து சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோங்க. எங்கே கிளம்ப போகிறோம்னு பார்த்திங்கன்னா புவனகிரி வரணும். அங்கே பார்த்தீங்கன்னா ஐயர் இருக்காருங்க. அவர்கிட்ட நாங்கள் வந்து சொல்லிட்டு போகணும், தை மாதத்தில் எங்கள் வீட்டுக்கு கிரகப்பிரவேசம் பண்ணுறதுக்கு நீங்கள் தான் வரணும்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட முன்னெச்சரிக்கையாக சொல்லணும். இல்லைன்னா கிடைக்காம போயிடுவாங்க, வேறு இடத்துல புக்கிங் ஆகிடுங்க. அதனால் பார்த்தீங்கன்னா அவரை போயிட்டு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக இப்போ அங்கேருந்து சூப்பராக பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். கிளம்பி எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கீரப்பாளையம் கிட்டத்தட்ட இருக்குங்க. கீரப்பாளையம் புவனகிரிக்கும் கீரப்பாளையத்துக்கும் என்ட்ரன்ஸில் பாலம் போகுது பார்த்தீங்களா, அந்த பாலம் கார்னரில் ஒரு காய்கறி கடை இருக்குங்க. அந்த காய்கறி கடையில் வீட்டுக்கு தேவையான காய்கறிலாம் வாங்கிடலான்ட்டு இப்போ எல்லா காயும் வாங்கியிருக்கேன். ஏன்னா 5 நாளும் பசங்க லஞ்ச் கொண்டு போகிறாங்க. அவங்களுக்கு தேவையான சாப்பாடு செய்யறதுக்கு காய் எல்லாமே இப்போது ஒரு 200 கிட்டத்தட்ட வாங்கியாச்சு. அங்கேருந்து இப்போ நாங்கள் கிளம்புறோங்க. எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஐயர் போயிட்டு பார்க்கணும். அவரை பார்த்துட்டு அங்கேருந்து அவர்கிட்ட சொல்லிவிட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பணும். நம்ம வீட்டோட ஹவுஸ் வார்மிங் வர போகிறதுனால எல்லா ஒர்க்கும் பார்த்திங்கன்னா சீக்கிரம் முடிச்சாகணுங்க. இல்லைனா எதுவுமே பெண்டிங்கில் இருக்கக்கூடாது, சீக்கிரம் முடிச்சாகணும். ஐயர் நாங்கள் பார்த்தோங்க. அவர் பார்த்திங்கன்னா வீட்டில் இல்லை, ஃபோன் போட்டாலும் சுவிட்ச் ஆஃப்னு வந்துச்சு. சரி நாளைக்கு பார்த்துக்கலான்ட்டு நாங்கள் குறுக்கு ரோடு வந்தாச்சு. சேத்தியத்தை கூட்டு ரோடுக்கு வந்துட்டு அங்கே டீ சாப்பிட்டு போயிடலான்ட்டு டீ ஷாப்புக்கு வந்திருந்தோம். என்னோடய ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா க்ரீன் டீ வாங்கியிருந்தாங்க, எனக்கு டீ வாங்கியிருந்தாங்க. இப்போ நீங்கள் ஒரு மேப் பார்த்துருப்பீங்க, அந்தந்த ஸ்டேட்டில் என்ன ஃபேமஸ்னு சூப்பராக மேப்பில் கொடுத்துருந்தாங்க. நம்ம ஊரில் ஃபேமஸ் பார்த்திங்கன்னா ஜல்லிக்கட்டுங்க. ஸோ அது பார்க்க நல்லா இருந்துச்சு. அங்கேருந்து இப்போ டீ சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். இந்த திருமண மண்டபத்தில் தான் பார்த்திங்கன்னா எங்கள் 2 பேருக்கும் மேரேஜ் நடந்துச்சு, ஜேகே திருமண மகால். அங்கேருந்து இப்போ நாங்கள் வீட்டுக்கும் கிளம்பிட்டோங்க. வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி வண்டிக்கு பெட்ரோல் போடணும். சரி எறும்பூர் போயிட்டு பெட்ரோல் போட்டுக்கலான்ட்டு இப்போ எறும்பூருக்கு வந்திருக்கோம். ஹெச்பி பெட்ரோல் பங்கு தாங்க. ஸோ இதுக்கப்புறம் நமக்கு சிட்டிக்கு போகிற வேலை இருக்காது அப்படின்னு நினச்சிட்டு பெட்ரோல் போட்டுருணும். ஏன்னா நம்ம கிராமத்தில் இருக்கோம். திடீர்னு நமக்கு வெளியே போகிற வேலை வரும், கண்டிப்பாக வரும், இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் நம்ம ஒரு எமர்ஜென்சிக்கு வண்டியில் எப்போவுமே பெட்ரோல் வச்சுட்டே இருக்கணும். அதுக்காக அங்கே பெட்ரோல் போட்டுட்டு இப்போ அங்கேருந்து நாங்கள் கிளம்ப போகிறோங்க. நம்ம வீட்டோட ஹவுஸ் வார்மிங் இப்போ நடக்க போகிறதுனால இன்னும் 40 நாள் தாங்க இருக்குது. அதனால் எனக்கும் பார்த்திங்கன்னா ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது. ஸோ 1 to 1 நாள் வீடியோ வராமல் போகலாம். அதனால் கோச்சிக்காதீங்க. எடிட் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் கிடைக்க மாட்டேங்குது. என்னோட மொபைல் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் வந்து 128 GB தாங்க இருக்குது. அதனால் எனக்கு முதல் நாள் எடுக்கிற வீடியோவை அன்றைக்கே எடிட் பண்ணி மறுநாள் அப்லோட் பண்ணால் தான் அதுக்கு அடுத்த நாள் என்னால் வீடியோ எடுக்க முடியும். எடுத்து வச்சுருக்கிற வீடியோ வச்சுக்கிட்டே என்னால் இன்னொரு வீடியோ எடுக்க முடியாதுங்க, எடிட் பண்ணவும் முடியாது. அதனால் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹவுஸ் வார்மிங் ஒர்க் ஃபுல்லாக சூப்பராக நல்லபடியாக முடிஞ்சதுக்கப்புறம் டெய்லியும் கண்டினியூஸாக வீடியோஸ் என்னால் கொடுக்க முடியுங்க. இப்போ கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷர் இருக்கிறதுனால 1 to 1 நாள் வீடியோஸ் வராமல் போகலாம். ரொம்ப முடியாத கட்டத்தில் தாங்க ஒரு நாள் வீடியோ வராமல் போகும். மற்றபடி நான் வீடியோ கொடுக்கறது கண்டிப்பாக கொடுத்துட்டு தாங்க இருப்பேன். இது என்னுடைய ஒர்க்கு. ஸோ நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் என்னோடய வீடியோஸ்லாம் பார்த்துட்ருங்க, எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வீட்டுக்கும் வந்தாச்சுங்க. வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பசங்க ஸ்கூல்லேருந்து வரத்துக்குள்ளே வந்தாச்சு. இப்போ வந்ததுக்கப்புறம் பொருளெல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போயிட்டு வச்சு எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி எங்கெங்கே வைக்கணுமோ எல்லா இடத்துலையும் வச்சிடணும். மதிய சாப்பாடு ஹோட்டல்லே சாப்பிட்டு வந்தாச்சு. இப்போ நைட்டுக்கு மட்டும்தாங்க சமைச்சிக்கணும். தோசை சுட்டு சட்னி வச்சு அதோட முடிச்சிடுவேன். எடுத்துகிட்டு வந்த மளிகை பொருள் காய்கறி எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சாச்சுங்க. என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் பாருங்கள். காய்கறியே பார்த்தீங்கன்னா 170 ரூபா சம்திங் வந்துருச்சு. மளிகை பொருள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 1600 ரூபா சம்திங் வந்துச்சு. வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 200 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டிருக்கோம். சாப்பிட்டது ஒரு 200 ரூபா. ஸோ இன்றைக்கி செலவு பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஆகிருக்கு. என்னென்ன பொருள் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பாருங்கள். விம் சோப்பில் ஒரு 5 சோப்பு வாங்கிட்டு வந்திருக்கேன். நெக்ஸ்ட்டு பசங்க சாப்பிடுவாங்களேன்னு பாப்கார்னில் ஒரு 5 பாக்கெட்டு. நெக்ஸ்ட்டு 5 லிட்டர் பார்த்திங்கன்னா நம்ம லிக்விட் ஐட்டம், உஜாலா, அதுக்கப்புறம் சாஃப்ட் டச்சு, ப்ரெட்டு பாக்கெட்டு, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பட்ஸு, கமர்கட்டு, பேஸ்ட்டு, கிளினிக் ப்ளஸ் ஷாம்பு, யூனிபிக்கில் பார்த்தீங்கன்னா 2 பிஸ்கெட்டு 10 ரூபாயில் 2 பிராண்டில் வாங்கியிருக்கேன்.
அதுக்கப்புறம் வரிக்கி பாக்கெட் 1, 1 கிலோவில் ரின் பவுட்ரு, அதுக்கப்புறம் 2 சோம்பப்பொடி, எப்பி நூடுல்ஸுங்க, ரின் ஆலா இவ்வளோ தாங்க இன்றைக்கி வாங்கிட்டு வந்திருந்தேன். அப்புறம் 1/2 கிலோ பூண்டு வாங்கிட்டு வந்திருந்தேன். இன்றைக்கி பர்ச்சேசிங் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தாங்க பண்ணியிருக்கிறோம். நம்ம வீட்டோட ஹவுஸ் வார்மிங் டேட் பார்த்தீங்கன்னா இன்னும் ஃபிக்ஸ் ஆகலை. ஃபிக்ஸ் ஆனது கண்டிப்பாக அப்டேட்டில் வீடியோஸில் சொல்லிடுறேங்க. இந்த டே பார்த்தீங்கன்னா இப்படி தான் போச்சு. ஒரு ட்ராவல் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோஸ் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. நீங்கள் என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.